அதாவது நீங்க சரியா போய் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இதை விட 100 மடங்கு கொடுமை வந்து நடந்துருக்குது மக்களுக்கு. அதை நீங்க வாட்சாச்சு கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கிட்டத்தட்ட 120 பேர் வந்து 17 பெண்களை வந்து பக்கத்துல போட்டு கற்பழிச்சு அவங்க நிலங்களெல்லாம் வந்து சூறையாடி அவங்க கிணத்துல வந்து ஆட்டு தலையெல்லாம் வெட்டி ரத்தமா இருந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒரே நாளில் காலி பண்ணியிருக்கிறாங்க. அந்த கதையை அது தீர்ப்பும் வந்துருக்குது குற்றவாளின்னு சொல்லிட்டு. அதனால வந்து நீங்க இதை விட பல மடங்கு இருக்கு. இதெல்லாம் வந்து இது வந்து அதனுடைய ஒரு சாயல் தான். இது எப்படி இதுதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு விஷயம் தான் இது. இங்கே மட்டும் கிடையாது, உலகம் முழுக்கவே அதிகாரத்தில் இருப்பவங்க வந்து அதுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள நடத்துகிற விதம் தான் இது. இதில் நிறைய உண்மை சம்பவம் இருக்குது. கொஞ்சோண்டு புனைவை சேர்த்துருக்குறோம்னு சொல்கிறோம். இந்தியாவில் வந்து நக்சலைட்டுகளுக்காக வந்து மிகப்பெரிய ஒரு தடை விதிச்சிருக்காங்க. அவங்க மேலே தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் தான் இருந்துட்டு இருக்கு. நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நக்சல்னே சொல்லியே நீங்கள் வந்து ஒவ்வொரு டயலாகும் பண்ணிடுறீங்க. இதனால ஏதாவது எதிர்ப்பு வந்ததா? இதை வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறீங்க. உங்களுக்கு என்னென்ன மாதிரியான எதிர்ப்புகள் வந்திருக்கு? இல்ல, நாங்க நக்சல் பாரிகளை வந்து நாங்க காட்டவே கிடையாது. இந்த படத்துல நீங்க படம் பார்த்திருப்பீங்க, நக்சல் பாரிகளை காட்டினது கிடையாது. நக்சல் பாரிகளை நாங்க நல்லவர்கள் இல்ல. நக்சல்ன்ற வார்த்தை வந்து என்னன்னா சாதாரண இருக்கிற என் மேலே வந்து நக்சல் சொல்லி ஏதாவது பழி பண்ண முடியும். அப்போ ஒரு சாதாரண ஒரு அப்பாவி இளைஞன் மீது ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்றதை நம்ம காட்டுறோமே தவிர நான் யாருக்கும் ஆதரவாலாம் கிடையாது. நடந்த சம்பவத்தை கரெக்டா மக்கள் முன்ன கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைக்கிறோம். அதை தான் நம்ம பண்றோம். இல்ல இதை பார்த்தாங்கன்னா ராணுவத்தில் சேரணுன்ற ஆர்வம் தான் இருக்கும். ஏன்னா ஹீரோவே இந்த நாட்டுக்காக தான் நான் போறேன்றது தான் அவன் டைலாகே சொல்றான். அவனோட எய்மே வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் மீது இருக்கிற ஆர்வம் தான் அவன். ஏன்னா அவன் வந்து ஃபாரஸ்ட்ல வேலை செய்யறான், அதுவும் யூனிஃபார்ம் சர்வீஸ். அதுக்கடுத்து ராணுவத்தில் வந்து வேலை செய்யணுன்றதும் ராணுவ யூனிஃபார்மே தான். அங்க நடக்கிற சின்ன தப்பை வந்து நம்ம குறைச்சி சொல்றோம். இங்க வந்து ஓட்டர் இருக்குது, அதை சரி பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கமே தவிர ராணுவத்தில் சேரக்கூடாது. நானே வந்து எல்லாரும் தேசியத்தின் மீது அன்பு கொண்டவங்க தான். தேசியம் நல்லா இருக்கணுன்றது தான், நாடு பாதுகாப்பா இருக்கணும்னு நினைக்கிறது தான். பிரச்சனை இங்க இருக்குதுன்றதை சொல்றதுல தப்பு கிடையாது. அதுதான் அது. இந்த படம் வந்து முதல்ல வந்திருக்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. முதல்ல இது யாருக்கும் தெரியாத ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே கடந்த ஒரு கதையை ஒரு நம்ம சுற்றி நடக்கிற விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் நிறுத்தணுன்றதுக்கும் அதுக்கான ஒரு சரியான பாதுகாப்பாக நம்ம வந்து இந்த கதையை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. அதை கொண்டு வந்து ஒரு பெரும் பொருட்செலவில் இந்த படத்தை கொண்டாந்து உங்கள் முன்னால் நிறுத்தியிருக்கிறோம். இதை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்டையும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு அவேர்னஸாக நீங்கள் உங்கள் கையில் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் தான் இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட ஒப்படைக்கணுன்றது நான் கேட்குறேன். ஓகே எல்லாருக்கும் நன்றி, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். கண்டிப்பாக எல்லாருக்கும் படம் ரொம்ப ரொம்ப எமோஷனலாக பேசினாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக தண்டைக்காரன் ரொம்ப என் கெரியரில் முக்கியமான ஒரு படம். நான் தினேஷ் எல்லாருமே இந்த படத்தில் ஒரு பெரிய கடின உழைப்பை போட்டிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சாய் சார் வந்திருக்காரு, எங்கள் டீம் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ, கண்டிப்பாக வந்ததுக்கு நன்றி. லவ் யூ ஆல். பத்திரிகையாளர் எல்லாத்துக்கும் நன்றி. இந்த படம் நீங்கள் பார்க்க வந்ததுக்கு. தொடர்ந்து நீங்கள் நல்ல படங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க. கண்டிப்பாக இந்த படத்தையும் நீங்கள் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சென்சார்லையா? சில சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தது. அதை நாங்கள் வந்து என்கிட்ட பதில் இருந்ததுனால என்கிட்ட ஆதாரம் இருந்தது. சில விஷயங்கள் நம்ம புனைவாகவும் பண்ணியிருக்கிறோம். அதனால் வந்து அவங்கள வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடிஞ்சது. இது வந்து ஒவ்வொரு நாளும் நடக்கிற சம்பவம் தான். ஆனால் கதை பிரகாரம் 2008. இல்லை, கதை அவர் முதல்ல நான் கதை சொல்கிறதுக்கு முன்னே படித்தார். அந்த ஸ்கிரிப்டை படித்த உடனே அவர் வந்து எமோஷனலாக தான் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். அதன் அடிப்படையில் அவர் ரொம்ப பிடிச்சிருக்குதுன்றதுனால தான் இல்லை அப்படியே இல்லை. தமிழ்னு அப்படியெல்லாம் கிடையாது. யாரு இல்லை அந்த கெட்டப் வந்து நான் உண்மையிலே இல்லை. சிதம்பரமா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சாயல் இருக்கும். எல்லா மனிதர்களுக்கும் ஒன்று அப்படிதானே இருக்கும். அது அந்த கெட்டப் கிடையாது.
ஆனால் அதை மாதிரி பண்ணவர்களுடைய ஒரு சாயல் தான். ஆமாம் ஆமாம், அது தெரியல எனக்கு சரியா, நான் அதை பற்றி இது பண்ணல. இது இது இல்லை, யாராக இருந்தாலும் உள்துறை அமைச்சராக இருந்தவங்கள தான் நம்ம காட்டுறோம். ஆனால் அதை மாதிரி ஒரு இன்னொரு போல செய்தல் மாதிரி தான், அதை மாதிரி இன்னொரு நபரை தான் நம்ம காட்டுறோம் தவிர அது அநீதி பண்ணுறவங்கள தான் நம்ம காட்டுறோம். அநீதி பண்ணுறவங்கள தான் நம்ம கேள்வி கேட்கணும். நாம் அதை மாதிரி நடக்குதுன்றதை தான் நம்ம சொல்கிறோம். நம்ம அது வந்து இல்ல, அது வந்து ஒரு கோஇன்சிடென்டா தான் இருக்கும். நாம அவர் திட்டமிட்டு அப்படி பண்ணல. படத்துல வந்து மிலிட்டரியில சேர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மிலிட்டரி ட்ரைனிங் போறாங்க, ஆர்வமா இருக்கு. அந்த படம் பார்த்தோம்னா சிவரேயை பிடிச்சு ஓடிக்க மாட்டானா? இல்ல, இது வந்து ஹீரோவுடைய முழு இது என்னன்னா, அவர் வந்து இந்த ராணுவத்துல சேரணுன்றதான் அவருடைய ஆர்வமே. ஆனா சில தனிப்பட்ட நபர்கள் அதிகாரத்துல இருப்பவங்க வந்து அதை வந்து தவறா தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறது மூலமா இது மாதிரியான பின்விளைவுகள் இருக்குது. இன்னும் நம்ம பாதுகாப்பு இதுக்குள்ள இன்னும் சில விஷயங்களை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையா தான் சொல்றோம் தவிர ராணுவத்துல சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாம அவரை வந்து ஒரு விஷயம் பண்ணி சாகடிச்சாங்க. அது மாதிரி தான் படத்துல வச்சிருக்கீங்க சில இடத்துல. ஏன் இல்ல, அது வேற கதை, இது வேற கதை. நம்ம அதுக்கு ஆட்சியாளர்கள் பண்ணாங்களான்றதுலாம் எனக்கு தெரியல. ஆனா இது வந்து நடக்கிற ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு அநீதி. இது நிறைய உண்மை சம்பவங்களை கொண்ட ஒரு கதை. இது அதில் சில விஷயங்களை நாங்கள் வந்து புனைவா இணைச்சு இது சொல்லியிருக்கிறோம். எங்க நீங்க சொல்றீங்க அப்படி இல்லை, இது வந்து அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நடிச்ச படம். ஸோ அதனால அப்படி கிடையாது, அதுல இதுக்கப்புறமா நடிக்கூடாதுன்னு கிடையாது. நம்ம ஒரு கதைக்கு என்ன தேவையோ அந்த இடம் அப்படி வரும்போது அந்த கதைக்கு அது ஜஸ்டிஃபை பண்ணுறது அது ரொம்ப நமக்கு ஒரு எமோஷனான ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகுது. கண்டிப்பா அந்த கேரக்டரோட ஒரு இழப்பு வந்து ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னா பண்றதுல தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அதான் நான் இப்போ ஆடியன்ஸ் சொன்ன மாதிரியே அதுக்காக ரொம்ப ஃபோர்ஸ்டா அந்த மாதிரி இருந்து ரொம்ப ஃபேக்கா அந்த மாதிரி இருந்தா பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். ட்ரெண்டிங்கா இல்லையா? இல்லையா, நான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன், நான் வந்து இதுக்கப்புறம் கேரக்டர் நான் இப்போ நீ சாப்பிட்ற நான் சொன்னேன் சார், நான் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை வந்து எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்ததான், மெட்ராஸ் அன்புன்ற கேரக்டர் கொடுத்த வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுதான் எனக்கு பல என் கெரியர் என் லைஃபே மாத்துச்சு. ஸோ அதனால அதுதான். பட் நான் என்ன இல்லையா இருத்தல எல்லாரும் தான் பாவம் தலை எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. பட் இப்போ நான் என்ன சொல்றேன், கேரக்டர்ஸ் கண்டிப்பா ரொம்ப பயங்கரமா வந்து நிறைய கேரக்டர்ஸ் பண்ணாம ரொம்ப எக்ஸ்ட்ரானியா இருக்கு அப்படி இருக்குன்னா கண்டிப்பா பண்ணுவேன். அதெல்லாம் பிரச்சனை. கேரக்டர்ஸும் நெகட்டிவ் ரோல் அப்பெல்லாம் இதுதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு விஷயம் தான் இது. இங்க மட்டும் கிடையாது, உலகம் முழுக்கவே அதிகாரத்தில் இருப்பவங்க வந்து அதுக்கு கீழே வேலை செய்யறவங்கள நடத்துற விதம் தான் இது. இதுல நிறைய உண்மை சம்பவம் இருக்கு, கொஞ்சோண்டு புனைவை சேர்த்திருக்கிறோம்னு சொல்றோம். இந்தியாவில் வந்து நக்சலைட்டுகளுக்காக வந்து மிகப்பெரிய ஒரு தடை விதிச்சிருக்காங்க. அவங்க மேல தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் தான் இருந்துட்டு இருக்கு. நீங்க வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நக்சல்னே சொல்லியே நீங்க வந்து ஒவ்வொரு டயலாகும் பண்ணிருக்கீங்க. இதனால ஏதாவது எதிர்ப்பு வந்ததா? இதை வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறீங்க, உங்களுக்கு என்னென்ன மாதிரியான எதிர்ப்புகள் வந்திருக்கு? இல்ல, நாங்க நக்சல் பாரிகளை வந்து நாங்க காட்டவே கிடையாது. இந்த படத்துல நீங்க படம் பார்த்திருப்பீங்க, நக்சல் பாரிகளை காட்டினது கிடையாது. நக்சல் பாரிகளை நாங்க நல்லவர்கள் இல்ல. நக்சல்ன்ற வார்த்தை வந்து என்னன்னா, சாதாரண இருக்கிற என் மேலே வந்து நக்சல் சொல்லி ஏதாவது பழி பண்ண முடியும். அப்போ ஒரு சாதாரண ஒரு அப்பாவி இளைஞன் மீது ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்றதை நம்ம காட்டுறோமே தவிர நான் யாருக்கும் ஆதரவாலாம் கிடையாது. நடந்த சம்பவத்தை கரெக்டா மக்கள் முன்ன கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைக்கிறோம். அதை தான் நம்ம பண்றோம். இந்திய ராணுவத்திலே தமிழகத்துல அதிக இளைஞர்கள் போய் சேர்ந்தாங்க. உலக வரலாறு இருக்கு. அப்படி இருக்கும்போது நிறைய இளைஞர்கள் இந்த படத்தை பார்த்தாங்க. அப்படி பார்க்குறவங்களுக்கு வந்து ராணுவத்தை சேரணுன்ற ஆசையே இல்லாம போயிடுற மாதிரி இருக்கு. இல்ல இதை பார்த்தாங்கன்னா ராணுவத்துல சேரணுன்ற ஆர்வம் தான் இருக்கும். ஏன்னா ஹீரோவே இந்த நாட்டுக்காக தான் நான் போறேன்றதான் அவன் டைலாகே சொல்றான். அவனோட எய்மே வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் மீது இருக்கிற ஆர்வம் தான் அவன். ஏன்னா அவன் வந்து ஃபாரஸ்ட்ல வேலை செய்யறான், அதுவும் யூனிஃபார்ம் சர்வீஸ். அதுக்கடுத்து ராணுவத்துல வந்து வேலை செய்யணுன்றதும் ராணுவ யூனிஃபார்மே தான். அங்க நடக்கிற சின்ன தப்பை வந்து நம்ம குறைச்சி சொல்றோம். இங்க வந்து ஓட்டை இருக்குது, அதை சரி பண்ணலாம் அப்படின்றதுதான் நம்மளுடைய நோக்கமே தவிர ராணுவத்துல சேரக்கூடாது. நானே வந்து
எல்லாரும் தேசியத்தின் மீது அன்பு கொண்டவங்க தான், தேசியம் நல்லா இருக்கணுன்றது தான், நாடு பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறது தான். பிரச்சனை இங்கே இருக்குதுன்றதை சொல்றதுல தப்பு கிடையாது இல்லை, அதுதான் அது. 2008 மட்டும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் இதே தவறு நடந்துகிட்டு இருக்கு, சில உள்குத்து இருக்கு அப்படின்றத நீங்க அரசாங்கத்தை எடுத்து காட்டுறீங்களா? கண்டிப்பா நீங்க செய்தி பேப்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீங்க சொல்றதை வச்சு நானும் ஏற்றுக்கலாம். சில காட்சிகள் வந்து கிராம வீடு மாதிரி காமிச்சிருக்காங்க. அது பீகார் அந்த மாதிரி இருக்கிற சைட்ல அந்த மாதிரி வீடு இருக்கும், அந்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அதே போல் நம்ம தமிழ்நாட்டில் நக்சலைட் சொன்னா கூட குடிச்சிட்டு போவாங்களே தவிர நேரம் வந்து ஜீப்பை விட்டுட்டு அடிச்சு இழுத்து அவங்க அப்பாவையும் அம்மாவையும் அந்த மாதிரி நடக்காது. அதாவது நீங்க சரியா போய் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இதோட 100 மடங்கு கொடுமை வந்து நடந்திருக்கு மக்களுக்கு. அதை நீங்க வாட்ஸ்அப் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கிட்டத்தட்ட 120 பேர் வந்து 17 பெண்களை வந்து பக்கத்துல போட்டு கற்பழிச்சு அவங்க நிலங்களெல்லாம் வந்து சூறையாடி அவங்க கிணத்துல வந்து ஆட்டு தலையெல்லாம் வெட்டி ரத்தமா இருந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒரே நாள்ல காலி பண்ணியிருக்கிறாங்க. அந்த கதையை அது தீர்ப்பும் வந்துருக்குது குற்றவாளின்னு சொல்லிட்டு. அதனால வந்து நீங்க இதோட பல மடங்கு இருக்கு. இதெல்லாம் வந்து இது வந்து அதனுடைய ஒரு சாயல் தான். நக்சலைட் இல்லாத இந்தியா உருவாக்கும்னு உள்துறை சொல்றேன். இந்த படம் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு நக்சலுக்கு ஆதரவான படமா இருக்கு. ஒரு படத்தோட இயக்குனரா உங்க கருத்து? இல்ல, நம்ம வந்து நக்சல்களுக்கு ஆதரவான கருத்து இது கிடையாது. நாம வந்து ஒரு சம்பவத்தை நம்ம எடுக்கிறோம், ஒரு இளைஞனுடைய கதை. அந்த கதையில அவன் எப்படி யாரால பாதிக்கப்பட்டான்னு தான் நம்ம சொல்றோமே தவிர இது வந்து நக்சல் ஆதரவோ இல்ல வந்து தேசிய ராணுவத்துக்கு எதிர்ப்பு அத மாதிரி கிடையாது. இது இல்ல, அதுதான் அது நீங்க தெரிஞ்சுக்கலான்றதுதான். இது வந்து ஒரு கற்பனை தான். அது வந்து ஒரு சில விஷயங்கள் உண்மையா இருக்கும், சில விஷயங்கள் வந்து நம்ம புனைஞ்சு கதைக்காக ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக நான் வந்து நம்ம புனையறது தான். அது எது நீங்க ஏன் வந்து ஒரு தம்பி பழி வாங்கப்பட்டிருக்க இல்ல, ஒரு தம்பிக்காக பழி வாங்க வந்தான்னு நீங்க நினைக்க மாட்டீங்களா? நீங்க எப்படி வேணாலும் நீங்க கற்பனை பண்ணிக்கங்க, அது வந்து உங்களுடைய சுதந்திரம். நக்சலைட் கிடையாது அது. நீங்க அதாவது தொடர்ந்து நீங்க வந்து ஒருத்தன் வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தா, அவன் வந்து வன்முறை பாதிக்கப்பட்டுட்டே இருந்தா, அவன் ஏதோ ஒரு வகையில மக்கள் வந்து இது நடந்த கதைன்றதை விட ஒரு டைரக்டரா ஒரு கலைஞனா வந்து எளிய மக்களும் எதிர்த்து எழுவாங்க அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் தான் அது. நீங்க வந்து அது வந்து நிஜ வாழ்க்கையில் நடக்குதா அப்படின்றதாலும் இல்லை, அது வந்து இப்படி ஒன்று நடக்கும். நீங்க வந்து அதிகாக ஒரு மக்களை வந்து தொடர்ந்து அச்சுறுத்தாதீங்க அப்படின்றது தான். ஆமா, இல்ல கதை புரிதலுக்காக தான் நான் கீழே கார்டு போட்டோம். ஏன்னா இது வந்து முழுக்க ஜார்க்கண்ட்ல நடக்குது, கதை டோட்டலா புரியாது. அதனால வந்து சில இந்தி கேரக்டர் வந்து தமிழ்ல பேசுறாங்கன்னு அவங்க முதல்ல கதை படம் தொடங்கும் போதே போடுறோம் கீழே. அதுதான் சார் சொல்றேன், கதை புரிதலுக்காக. இப்ப இந்தியிலே பேசியிருந்தா சில எமோஷனல் எடுபடாது. அப்போ வந்து கதை புரிதலுக்காக இந்த கதையை வந்து இந்தி கேரக்டர் வந்து தமிழ்ல பேசுறாங்கன்னு நாங்க முதல்ல போட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் அதை பண்ணிருக்கிறோம். நிறைய டைலாக் மாத்தி இருக்கீங்களா? ஏன்னா நாங்க சிங்கிங்ல பார்க்கும்போது வாய்ஸ் ஓவர் சிங் வேற மாதிரி இருக்கு, அந்த வாய்ஸ் ஓவர் லாஸ்ட்ல வேற மாதிரி கொடுக்குறாங்க, வேற டைலாக்ஸே வேற மாதிரி இருக்கு. இல்ல, அத மாதிரி எல்லாம் எது இருக்காது. சின்ன கரெக்ஷன் எல்லா இடத்துமே இருக்கும், அது வேற. ஆனா மாற்றம் இல்லாம அப்படியே பண்ண முடியாது. இல்ல சின்னதா இருக்கும், ஆனா டோட்டலா அப்படி இருக்காது. இது கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டேட்ல எடுத்திருக்கிறோம். கேரளாவில் பாலக்காடு எடுத்திருக்கிறோம், தேன்கனி கோட்டை எடுத்திருக்கிறோம், அதுக்கடுத்து தலகோணம் ஃபாரஸ்ட் ஜார்க்கண்ட்ல எடுத்திருக்கிறோம், அது அப்புறம் வந்து இங்க ஆந்திரா ஒட்டி குப்பம் பகுதியில் எடுத்திருக்கிறோம். மொத்தம் ஒரு 5 ஸ்டேட். இந்திய ராணுவத்தை நம்பி போகாதீங்க அப்படின்ற ஒரு மறைபூர்வமா ஒரு கருத்து இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல அப்படி கிடையாது. நீங்க ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? எங்க அண்ணாலாம் வந்து போலீஸா தான் இருக்கிறாங்க, என் தம்பி கூட டிஎஸ்பியா இருக்கிறான். அது கிடையாது. நம்ம வந்து என்னன்னா ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இங்க இருக்குதுன்றதான் சொல்றோம். அதை வந்து சரி பண்ணி இன்னும் வந்து ஆரோக்கியமா பண்ணலான்னு தான். எல்லாருக்குமே வேலைக்கு தேவையான கூலி வேணும் தானே. ஸோ அது சம்பளம்ன்ற நம்ம தேவைக்கு வந்தா போதும். அது ரொம்ப அதிகமான ஆசைலாம் இல்லை, நமக்கு இருந்தா போதும். நம்ம ஒரு எல்லா படமும் நம்ம நெக்ஸ்ட் படம் நமக்கு சம்பளம் ஏறணும் நம்ம நடிக்கிறது கிடையாது. அதுவா ஆர்கானிக்காக நடந்ததுன்னா சந்தோஷம். பட் நம்ம எல்லா படத்துக்கும் போடுற உழைப்பு தான் நமக்கு தமிழில் நிறைய தராங்களோ எவ்வளோ கொடுத்தாலுமே நம்ம எல்லா படத்துக்கும் போடுற உழைப்பு தான் தொடர்ந்து போட போகிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய சம்பளம் கிடைச்சா சந்தோஷம். கொடுத்த என்ன தளபதி அது வந்து ஒரு மாதிரி பாடி சூட் போட்டு அது வந்து அடி பண்ணோம். சொன்னார் அண்ணன் கொஞ்சம் லைட்டாக இப்போ வேட்டும் ஷூட் முடிஞ்சுது. அது ஓவராக ஸ்டன் சீக்வன்ஸ் டஸ்ட்டு அது மாதிரி ஒரு மாதிரி 2-3 நாளாக ஹாஸ்பிட்டலில் போய் டஸ்ட்டு அலர்ஜி, அதனால வரல. என்ன அதிகமாக டாக்டரு இந்த மருத்துவத்துறை ஆசிரியர் இவங்களோட ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கவங்க வந்து ராணுவத்தை தான் சொல்லுவாங்க. அவங்க தான் உயிர் தியாகம் பண்ணுறாங்க நாட்டுக்காக அப்படின்னு. ஆனால் அவர் ஹீரோவாக பின்னால் வாங்க
கடைசியில வந்து அந்த நக்சலைட்ல கேரக்டர் வந்து ராணுவத்தை கொடுற மாதிரி தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஹீரோயிஸ் வந்து எப்படி சமைச்சீங்க? ஏன்னா இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து எத்தனையோ ஆயிரம் பேர் போயிருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் போயிருக்காங்க, எவ்வளவோ பேர் வந்து பிணமா வந்திருக்காங்க நக்சல் தாக்குதலையும் தீவிரவாத தாக்குதலையும். தமிழ்நாட்டுல வந்து அவ்வளவு பேர் ராணுவத்துக்கு போயிருக்காங்க, அவங்க குடும்பம் அவங்களோட ஆட்கள்லாம். இந்த படம் அந்த ட்ரைனிங் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பயம் வராதா நம்மள வந்து ராணுவத்துக்கு இது பண்ணுவாங்க? எப்படி இப்போ எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. எல்லாத்துலையும் எல்லாருமே நல்லவங்களா இருந்துட போகிறது, எல்லாத்துலையும் எல்லாருமே கெட்டவங்களா இருந்துட போகிறது அப்படின்னு தான் உலகம் ஏங்க போகுது. ஸோ அதனால வந்து எல்லாத்துலையும் இப்போ ஒரு 10 பாசிட்டிவ் விஷயம் நடக்கலாம், அது ஒரு 2 தப்பு நடக்கலாம்ல. அந்த ஒரு தப்பு வந்து பல பேரை பாதிச்சிருக்கலாம், பல விதமான மக்களை பாதிச்சிருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த தப்பை யாருமே கண்டுக்காம இருக்க, பாசிட்டிவான விஷயம் மட்டும் காட்டக்கூடாது, எல்லா விஷயத்தோட 2 சைடையும் காட்டணுன்றது தான். ஸோ இந்த மாதிரி தவறுகளும் நடந்திருக்குன்னு நம்ம காட்டுறோம். ஸோ அதில் நம்ம வந்து ஒரு கதை நாயகனா அந்த தவறு பாதிக்கப்பட்ட ஒரு பையனா நடிச்சிருக்கேன், அவ்வளவுதான். நான் அது அந்த கேம்பை கண்டுபிடிக்கிறது இன்னொரு போலீஸ் அதிகாரி, ராணுவ அதிகாரி தான் வந்து கண்டுபிடிக்கிறார். அவர் நியாயமானவர்ன்றதுனால தான் கண்டுபிடிக்கிறார். ஒரே பயம் என்னன்னா அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து போறாங்க, இந்த படத்தை பார்த்தாங்கன்னா ஒரு பயம் வராதா? ஒரு பயமும் வராது. இத மாதிரி ஆட்கள் கொஞ்சம் உஷாரா இருப்பாங்க. இனிமே இது மாதிரி ஆளுகிட்ட ஏமாந்துடக்கூடாது. பொய்யான இந்த ட்ரைனிங் சென்டர்னு போய் இனிமேல் ஏமாற மாட்டாங்கன்றது தான் உறுதியை தவிர, உண்மையான ட்ரைனிங் சென்டர் தேடி அவங்க போய் அச்சீவ் ஆவாங்க. இனிமேல் அது வந்து ஒரு விழிப்புணர்வு படமே தவிர இது வந்து யாரையும் அச்சுறுத்துற படம் கிடையாது. 19ஆம் தேதி நீலம் புரட்சியில் நீங்க வரீங்க தண்டகாரன், அதே 19ஆம் தேதி படையண்ட மாவீரர் வராங்க. வந்தா ரொம்ப ஆரோக்கியமானது தான். அந்த படமும் ஒண்ணும் இந்த படமும் ஒண்ணும். யாருக்கு மக்களுக்கான பிரச்சனையை பேசுறாங்க, யார் வந்து நல்ல கருத்தை சொல்றாங்கன்னும் போது மக்கள் வந்து அதுக்கான ஆதரவு இருக்கும். பாதிக்கப்பட்ட நார்த் இந்தியாவில் வாய்ப்பு இருக்கா? இல்ல ஹிந்தி பண்றாங்க. இல்ல அது எப்பயுமே சென்சார்ன்றது என்ன, சில கருத்துக்கள் வந்து அவங்க ஆட்சியில் இருப்பவங்களுடைய கண்காணிப்பானதான் இருப்பாங்க. இருந்தது எங்களுடைய விளக்கத்தை கொடுத்தோம், அது பிறகு அது சரியாயிடுச்சு. சூப்பர். எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.